இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலன், கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். அந்த நேரத்தில் முதல்ல நம்ம கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துருவோம். விளையாட்டு இந்த துறையில் நீங்கள் பங்கேற்கலாம். ஆரோக்கியமாக வச்சுருக்க உங்கள் உடம்பை வச்சுருக்க உதவும். விளையாட்டுலையில் தொற்று தடுப்பு உபகரணங்களை அணியணும். குரு உங்கள் ராசியிலேருந்து 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்து இந்த வாரம் உங்கள் நிதிநிலை வலுப்படுத்தி பணம் சம்பாதிக்க விரும்பினா உங்களுக்கு வெற்றிக்கான மந்திரம் அப்படி என்னென்னு எடுத்திங்கன்னா, உங்களோட அசல் சிந்தனை கொண்டவங்களாக இருந்தால் அவங்களோட ஆலோசனை தான் இந்த வாரம் மந்திரம். பணத்தை முதலீடு செய்யணும். அப்போ தான் அவங்க பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிற முடியும், லாபம் ஈட்ட முடியும். இந்த வாரம் குடும்ப விஷயங்களில் எழும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் அதிகரிக்கும். பல சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டு வேலைகளில் பங்கேற்கவும், வீட்டில் உள்ள பெண்களுக்கு உதவும் அவசியம். எந்த விலை கொடுத்தாவது அதை நிறைவேற்றணும். பணியிடத்தில் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்க வேணாம். ஏன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நீங்கள் சில வேலைகளுக்கு பொறுப்பேற்க நேரிடலாம். ஆனால் அதை சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். நீங்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் காத்திருப்பு முடிவடையும். இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வரும். குறிப்பாக படிப்புக்காக குடும்பங்களை விட்டு விலகி இருக்கும் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பெற்றோர்களிடமிருந்து ஊக்கத்தை பெற அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம் பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை ஒரு வயதான பெண்ணுக்கு தயிர் சாதம் தானம் செய்யணும். கடகராசி என்பர்களை பொறுத்த மட்டும், கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் மேசராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி வர்றதுனால உங்கள் தனிப்பட்ட உறவுகள் மையமாக இருக்கலாம். குறிப்பாக நீங்கள் அக்கறை கொண்டவர்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்தையில் அதிக நல்லிணக்கம் மற்றும் புரிதலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அன்புக்குரியவர்களுடன் உங்கள் தொடர்பை மேம்படுத்தும் ஆழமான உரையாடல்கள் இருக்குது. அது தவிர இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியில் இணைவீங்க. தம்பதிகளுடன் காதல் ஏற்படும். ஆரோக்கிய பயணங்களாக இருக்கும். சிந்தனைகளை பகிர்ந்துக்கிருவீங்க. இந்த வாரம் உணர்ச்சி அலைகள் சற்று அதிகமாகத்தான் இருக்குது. சுய பரிசோதனை மற்றும் ஆழமான உணர்ச்சி தொடர்புகளை ஊக்குவிக்குது. சந்திரன் உங்கள் ராசியில் முடிவடையுது. சுய பாதுகாப்பு மற்றும் உணர்ச்சி விடுதலையில் கவனம் செலுத்தணும். நீடித்த உணர்ச்சி மோதல்களை தவிர்த்துருங்க. யோகா மற்றும் தியானம் பண்ணணும். அப்போ தான் மன அமைதி ஏற்படும். உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான பயணங்கள் ஏற்படும். கிரகங்களின் நிலைகளால் சில நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரம் உங்கள் உணர்ச்சி நல்வாழ்வில் கவனம் செலுத்துறது அவசியம். இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கலாம். தியானம் அல்லது யோகா போன்ற மனநிறைவு பயிற்சிகளை உங்கள் வாழ்க்கையில் ஒருங்கிணைச்சிக்கிறங்க. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணெய் பார்த்துருவோம். 2, 7, 11. இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட நிறம் நீலமும் வெள்ளி கலரும். நீங்கள் ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிற இந்த வாரத்தில் உள்ளவங்க சியும் ஜியும். அடுத்த வாரத்திற்கான கடகராசி பலன்களை பார்க்கையில் பல்வேறு ராசிகள் வழியாக சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே ஆற்றலை நேரடியாக கொண்டு வருதுன்றதை மறக்காதீங்க. ஒரு திட்டத்தில் தெளிவை வழங்குது. பணியாற்ற ஒரு நல்ல நேரமாக இருக்குது. சாதகமாக சந்திரனின் செல்வாக்கு இருக்குது. புதிய அனுபவங்கள் ஏற்படுது. பாதுகாப்பான ஆரோக்கியமான பயணமாக இருக்குது. எதிர்கால பயணத்தை திட்டம் போடுவீங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்கள், இந்த வாரம் உங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய காலகட்டம். சமீப காலமாக நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்க. இப்போது ஓய்வு எடுப்பது உங்கள் மன வாழ்க்கைக்கு நல்லது. புதிய செயல்பாடுகளும் பொழுதுபோக்குகளும் உங்களுக்கு ஓய்வை கொண்டு வந்து சேர்க்கும். திருமணமானவர்கள் இந்த வார தொடக்கத்திலிருந்து உங்கள் குழந்தைகளின் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க. உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் ராகு இருக்குது. உடல்நலக்குறைவு காரணமாக நீங்கள் உடல்நலத்திற்காக நிறைய பணம் செலவிட வேண்டி வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்கள் நிறுவனத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருக்கணும். இப்போதைக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்துவதை தவிர்த்துருங்க. உங்கள் ராசியிலேருந்து 10வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்து உங்கள் கடந்த கால கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கைக்கு பலனளிக்கும் என்பதை நிரூபிக்குது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் ஆடம்பரங்களை மறந்துட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் மனதை
வேலை பகுதியில் கவனம் செலுத்தணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பதவி உயர்வு பெறுதில் வெற்றி பெறுவீங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் மற்றவங்க முன்னிலையில் இழந்த மரியாதையை மீண்டும் பெறலாம். இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக செயல்படணும். இப்போதே அதற்கு தயாராக இருக்கணும். தேவைப்பட்டால் ஒரு நல்ல பயிற்சி அல்லது பயிற்சி வகுப்பில் சேர்ந்து உங்கள் அறிவை அதிகரிச்சுக்கிறீங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் ஆதித்ய கிருதயத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனைகள் ஏற்படுது. சிம்மராசி என்பவர்கள் உற்சாகமாகவும் சுய பரிசோதனைக்கு இடையில் ஏற்ற இறக்கமான உணர்ச்சிகளின் ஒரு ரோலாக இருப்பீங்க. இந்த உணர்ச்சிகளை கலை அல்லது நாட்குறிப்பு மூலம் ஆக்கப்பூர்வமாக வழி நடத்தணும் அவசியம். உங்கள் உணர்வுகளை அடக்குவதற்கு பதிலாக அதை ஒப்புக்கிறணும். நீங்கள் சுய விழிப்புணர்வு மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியமானவங்களாக இருப்பீங்க. மேலும் எந்த ஒரு உணர்ச்சி அலைகளையும் கருணை மற்றும் புரிதலுடன் நீங்கள் கடந்து செல்வதை உறுதி செய்யணும். இது தவிர உங்களுக்கு இது சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் செயல்பாடு சுயநிலையை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. உங்கள் இதய துடிப்பை அதிகரிக்குது. ஜாக்கிங் அல்லது நடனம் இந்த மாதிரி சகிப்புத்தன்மையை அதிகரிக்க நீங்கள் தியானம் மற்றும் யோகா இதெல்லாம் செய்யணும். அடுத்த வாரம் அதிர்ஷ்ட நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா எல்லும் ஈயும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 9, 14, 22. உங்களுக்கு புதுமையான திட்டங்கள் ஏற்படுது. இதனால் எதிர்கால வளர்ச்சியை நீங்கள் வெற்றி பாதையில் கொண்டு போவீங்க. தகவல் அமைப்பு துறையில் இருந்தால் உங்களுக்கு ஒழுங்காக தகவல் வருது. பயணத்திட்டங்கள் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தை ஏற்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். தூர பயணமாக இருந்தாலும் சரி, கிட்ட பயணமாக இருந்தாலும் சரி, ஒரு அனுபவம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் தெரியாத இருகரம் நீட்டி தெரியாததை உற்சாகத்துடன் ஏற்றுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யல பார்த்தீங்கன்னா அஜீரணம் மற்றும் மூட்டு வலி போன்ற நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் அந்த நோய்களிலிருந்து உங்களுக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ராசியிலிருந்து 7வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் வருமானம் வேகமாக அதிகரிக்கும். மேலும் பணமும் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்து கை நழுவும். இது இருந்த பொழுதும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. முழு நேரத்தில் எந்த நிதி நெருக்கடியும் எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. இந்த வாரம் வீட்டை சுத்தம் செய்யும்போது ஏற்கனவே தொலைந்து போன பொருட்களை கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் அதை பெறையில் வீட்டின் சூழல் நன்றாகத்தான் மாறும். மேலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு சிரிக்கவும் நகைச்சுவையாகவும் உங்களுக்கு நடந்துக்கிடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்களின் படைப்பில் உதவுவீங்க. மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க. இது உங்கள் மன அழுத்தத்திலிருந்து நிவாரணம் பெற உதவும். இந்த வாரம் உங்களுக்கு அலுவலக வேலை செய்ய விரும்பவில்லைன்னா உங்கள் தொழில் தொடர்பாக உங்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். அது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்காது. உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் யோகா மற்றும் தியானத்தின் உதவியை நடலாம். அந்த நேரத்தில் வாழ்க்கையில் உங்கள் குறிக்கோள்களில் முழு நம்பிக்கையுடன் இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை அதிகம் செலுத்த விடாமல் இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப போராட வேண்டி வரும். கூடுதலாக நீங்கள் உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. வருகிறான்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை தினமும் 41 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உறவுகள் குறித்து ஒரு பரிசோதனை செஞ்சுக்கணும். பொறுமையோடு போங்க உறவுகள்கிட்ட. உங்கள் உணர்வுகளை உண்மையாக வெளிப்படுத்துங்க. இதில் என்ன வெட்கம் இருக்குது? உறவுகள்கிட்ட வெளிப்படையாக இருங்க. நீங்கள் இந்த வாரத்தில் இயற்கையில் மூழ்கி ஆன்மீக ரீதியில் இணையணும். ஆரோக்கிய பயணங்கள் ஏற்படும், சிந்தனைகள் ஏற்படும். உணர்ச்சி ரீதியாக இந்த வாரம் சுய பரிசோதனை மூலம் வளர்ச்சியை ஊக்குவிக்குது. சந்திர பயிற்சினால் மனநிலையை தான் குறிக்குது. ஒரு இணக்கமான அணுகுமுறை. அடக்குவதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கிறணும். உங்களுக்கு அப்படின்றது நேரம் ஒதுக்கணும். சந்திரன் லக்னத்துடன் தொடர்பு கொள்ளையில் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறணும். தனிப்பட்ட அமைதி மற்றும் சுயநினைவுக்கு உதவும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய இடத்தை பிடிக்கும். அதனால் ஆரோக்கியம் முக்கியம். நீங்கள்
ஏற்ற இறக்கங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்குது. செவ்வாய் கிரகத்தின் நிலை சோர்வு ஏற்படுத்துது. அதனால் யோகா மற்றும் தியானத்தை செய்யணும். பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்தணும். நீங்கள் நீரேற்றமாக இருப்பதை உறுதிப்படுத்திக்கங்க. எப்பயுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கணும். அடுத்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, 14 மற்றும் 23. அதிர்ஷ்ட நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் உங்களோட ஒத்து போகிறவங்க வியும் கேயும். இந்த அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வேலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விரைவாக நீங்கள் மாற்றியமைக்க வேண்டி வருது. சந்திரன் அம்சங்கள் இப்போ திட்டங்கள் மாற்றக்கூடிய நுட்பமான மாற்றங்களை குறிக்குது. திறந்த மனதுடன் இருங்க. உங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பின்னோக்கி நகருது ஃப்ரெண்ட்ஸ். சில தவறான புரிதல்கள் ஏற்பட போகுது. அதை நீங்கள் வழிநடத்துறது முக்கியம். உங்களுக்கு முக்கியமான திருப்பங்களை பயணத்தில் ஏற்படுத்தும். நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். புதனின் பின்னோக்கிய பயணம் பார்த்திங்கன்னா பயண ஆவணங்களையும் கவனமாக பதிப்பாய்வு செய்வதை குறிக்குது. சாத்தியமான தாமதங்கள் அல்லது திட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருக்கணும். தன்னிச்சையாக தடைகள் ஏற்படுது. இந்த சவால்கள் குறைவாக பயணித்த பாதைகள் ஆராய ஒரு வாய்ப்பை வழங்குது. எதிர்பாராததை தழுவி பயணத்தில் மகிழ்ச்சியை காணணும். புதிய எதிர்பாராத அனுபவங்கள் உங்கள் சாகசங்களை கண்டிப்பாக வளப்படுத்தும். இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள் மற்றும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.